ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபியை தாங்க பார்க்க போகிறோம். பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு 200 கிராம்ஸ் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக வேணும்னாலும் அரைச்சிக்கோங்க, இல்லை நைஸானாலும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றின்னு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு இதை நம்ம குக் பண்ண போகிறோம். ரவுண்டாவோ இல்லை எந்த ஷேப்போ, எனக்கு அவ்வளோவா ரவுண்டு வராதுங்க, அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஷேப் வச்சு அது ஆவரியில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினு சின்ன வெங்காயம், குழம்புக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட தக்காளி அரைச்சதும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு நல்ல கொதி வரணும். இது ரொம்ப கொதிக்க வேணாம், ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் இருந்தால் போதும். அந்த கொதி வர ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தோம், அதை கரைச்சிட்டு இதில் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகி எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த புளியோட ஸ்மெல்லாம் போயிட்டுருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு உருண்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒன்றா இதில் சேர்த்து விட்டுட்டு எல்லாமே கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு குயிக்காக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.